நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும், அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வழியா சுதந்திர தனிநாடு பாலஸ்தீன் இருக்குல்ல அமைஞ்சிரும்ன்ற நம்பிக்கையை யூஎன் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, யுனைடெட் நேஷன். ஏன்னா இஸ்ரேல் பக்கம் நின்று இருந்த பல நாடுகளும் இப்ப சுதந்திர பாலஸ்தீன் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐநா பொது சபை கூட்டத்திலேயே. இதுல பெரிய ட்விஸ்ட் யார் தெரியுமா? ஒரு பக்கம் கனடா, இன்னொரு பக்கம் பிரான்ஸ். இதெல்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மைக் கானே, இவர் தான் கனடாவோட பிரைம் மினிஸ்டருங்க. இவர் ஐநா பொது சபை கூட்டத்தில் நேரடியாக கலந்துக்கிட்டாப்ல, வந்து பேசினாப்ல. என்னென்ன சொன்னார்னா, நான் ஹமாஸ் ஒரு பக்கம் கிரிட்டிசைஸ் பண்றேன்னா, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல அதையும் சேர்த்து தான் கிரிட்டிசைஸ் பண்ணி அவன் அப்படின்ட்டாரு. சரியான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். இதை ஒரு பேசுவாரன்னு எதிர்பார்க்கல, பேசிட்டாராங்க. இஸ்ரேல் இந்த ஹியூமானிட்டரியன் டிசாஸ்டரை காசால ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிட்டாருங்க. மனித நேய பேரழிவுன்னு எடுத்துக்கலாம், மனித குல பேரழிவுன்னு எடுத்துக்கலாம். நீங்க இது காரணம் இஸ்ரேல்னு சொல்றாரு. கனடா பாலஸ்தீன தனி சுதந்திர நாடா அங்கீகரிக்குது அப்படின்னு அவர் சொன்னதுதான். என்ன கிளாப் பண்றீங்க அந்த இடத்துல? முழுக்க சரியான கிளாப் எல்லாம் எழுந்து நின்று கிளாப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட பேசுறத கொஞ்சம் நிறுத்திட்டாரு. ஏன்னா அவர் தெரியும் கனடா இப்படி பேசுதான்னு எல்லாருமே மிரல் வாங்கன்னு தெரியும். அதாங்க நடந்துருந்துச்சு. இது ஒரு பக்கம் இப்படி போச்சா. இதுக்கப்புறமா சிரில் ராமபோசா, சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட், இவர் கோவப்பட்டு பேசினாருங்க பயங்கரமா ஐநா பொது சபையில. இந்த ஐநா ஒரு விஷயத்தை ஏத்துக்குச்சு, அதாவது 2 நாடுகளுக்கும் ஒரு தீர்வுன்ற விஷயம். 2 நாடுகள் உருவாகுதுன்னா 2 அமைதியா இருக்குன்னு ஐநா அப்ப ஏத்துக்குச்சு. ஆனா ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் தான் உருவாயிருக்கு, அது இஸ்ரேல். எங்க இன்னொரு ஸ்டேட் பாலஸ்தீன் அப்படின்னு கேட்கிறாரு. கரெக்டான கேள்வி. இதைத்தான் பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க பாலஸ்தீன் நிலத்தை இஸ்ரேலு. இது பத்தாதுன்னு இப்போ இனப்படுகொலை ஜெனசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நாம இந்த இல்லீகல் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இஸ்ரேலோட சட்டவிரோத ஆக்கிரமிப்பு, அது எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படின்னு இருக்காருங்க. இதெல்லாம் பேச தனி கட்ஸ் வேணும். ஏன்னா இது இஸ்ரேலை சொல்றாங்கன்னா அமெரிக்காவை சொல்றதுக்கு சமம். அதை மைண்ட்ல வச்சு கான்ட்ராக்ட்ல ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. இதை தொடர்ந்து மால்டா, அண்டோரா, மொனாக்கோ, ஸ்லோவேனியா, போர்ச்சுகல்னு எல்லா நாடுகளும் அடுத்தடுத்து நாங்களும் சுதந்திர தனிநாடா பாலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. Slovenia has acted. We recognize Palestine together with Ireland, Norway and Spain. We call for a permanent ceasefire, the release of all hostages and the protection of all civilians. We insist that humanitarian aid must flow into Gaza. Excellencies, ladies and gentlemen, Portugal formally recognized the state of Palestine as a sovereign state with full rights. This decision இல்ல உச்சகட்ட ட்விஸ்ட் என்ன தெரியுமா? பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் இருக்கா பாருங்க, அவர்தான். அதாவது அப்பப்போ இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா பேசுவார். இவரு ஒட்டுமொத்தமா ஸ்டாண்ட் எடுத்துட மாட்டாருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க சுதந்திர தனிநாடு பாலஸ்தீன் கேட்குறீங்க அப்படின்னாலே இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அர்த்தம். அது இங்க நடந்திருக்கு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஒரு பக்கம், கனடா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், லக்சம்பர்க், யூகேன்னு எல்லாரும் ஓரணியில திரண்டு நாங்களும் சுதந்திர பாலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. Thank you, Chair. Thank you, Your Excellencies, President Macron and Prince Faisal. I stand before you today beneath the emblem of the United Nations to confirm the historic decision of the British government to recognize the state of Palestine. Le temps est venu. C'est pourquoi, fidèle à l'engagement historique de mon pays au Proche-Orient, pour la paix entre le peuple israélien et le peuple palestinien, je déclare que la France reconnaît aujourd'hui l'État de Palestine.
Cette reconnaissance est une manière d'affirmer que le peuple palestinien n'est pas un peuple en trop, qu'il est au contraire ce peuple qui ne dit jamais adieu à rien, pour parler avec Mahmoud Darwish, un peuple fort de son histoire, de son enracinement, de sa dignité. Et la reconnaissance des droits légitimes du peuple palestinien n'enlève rien aux droits du peuple israélien, que la France a soutenu dès le premier jour, et au respect desquels elle n'est pas moins attachée. Précisément car nous sommes convaincus que cette reconnaissance est la solution qui seule permettra la paix pour Israël. இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கல, எதை மையப்படுத்தி? பாலஸ்தீனை மையப்படுத்தி. அந்த பாலஸ்தீனோட அதிபராக கருதப்பட்டு இருக்க ஸ்டேட் எப்போ வரும்ன்ற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கு. ஓகே, அதிபராக கருதப்பட்டு இருக்க மஹமூத் அப்பாஸ் அவர்கள், இவரு அமெரிக்கா விசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே, அதனால இவர் அங்க அமெரிக்காவுக்கு வர முடியல. ஆனா காணொலி காட்சி மூலமா பேசினாருங்க. என்னென்ன சொன்னார்னா, முதல்ல நான் என்னோட நன்றியை பிரான்ஸ் அதிபருக்கு தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா பிரான்ஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த உலகத்துல. அவங்க பாலஸ்தீனை ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படின்னா சாதாரண விஷயமா? ஸோ இமானுவேல் மேக்ரானுக்கு நான் என்னோட மனப்பூர்வமான நன்றிகளை பதிவு பண்ணிக்கிறேன். நாம இந்த ஹியூமனிட்டேரியன் கேட்டஸ்ட்ராஃப் இருக்குல்ல, அதை ஃபுல்லா நிறுத்தணும். இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்க அந்த பேரழிவு இருக்குல்ல, அதை நிறுத்தணும். நாம இந்த இல்லீகல் ஆக்குபேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதை நிறுத்தணும். இதுவும் இஸ்ரேல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இஸ்ரேலால இங்க மக்கள்லாம் பசி பட்டினியில தவிக்கிறாங்க, குழந்தைங்களாம் அவ்வளோ சாகுறாங்க பசி பட்டினியில. அந்த ஸ்டார்வேஷன் அப்படி இருக்கு, அதை நம்ம நிறுத்தணும். ஒருத்தரா நினைச்சா நிறுத்த முடியாதுங்க, எல்லாரும் சேரணும், ஐநா மூலமா சேரணும்னு சொன்னாரு. நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்றது ரொம்ப அமைதியான ஒரு ஃபியூச்சரா இருக்குன்னு நம்மளோடதுன்னு சொன்னாரு. அதான் இங்க மனுஷத்தன்மையை காட்டுது. இவர் பேச்சு முடியல நம்ம சொல்லியிருந்தாரு, இந்த ரோஷ் ஹஷ்னா இருக்குல்ல, அதான் யூத மக்களுக்கான புத்தாண்டுங்க. இதுக்காக உலக வாழ் யூதர்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்னு சொன்னாரு. இவரு மனுஷன், இந்த மனசு இருக்கு, நல்லா இருக்கும். On behalf of the state of Palestine, I would like to express my deepest appreciation for the co-presidency, the United Nations, and all participating states for the historic New York Declaration that was issued during July's conference and adopted by the General Assembly by an overwhelming majority. It marked the beginning of an irreversible path towards ending the humanitarian catastrophe and ending occupation pursuant to international legitimacy and the Arab Peace Initiative. துருக்கியோட அதிபர் எர்டோகன் இருக்கார்ல, அவர் என்னென்ன பேசினார் தெரியுமா? என்னால நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா இங்க சொல்லிக்க விரும்புறேன். இது என்னோட குரல்னு நினைக்காதீங்க, பாலஸ்தீன மக்களுக்காக ஒழிக்க போற குரல்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. நாம பாலஸ்தீன் ஸ்லோகன்ஸை இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோமா? அதாவது டிவி சேனல்ஸ்ல, ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கோம், சோசியல் மீடியா முழுக்க எங்க திரும்பினாலும் ஃப்ரீ பாலஸ்டைன் அந்த 2 வார்த்தைகளை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வரலாறு காணாத மாற்றம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு தூரம் பார்க்கல. உலக மக்கள் ஓரணியில திரள்றத இப்ப நம்ம அதை விட்னஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. 100% உண்மை இது. ஸ்டாப் இஸ்ரேல் இஸ் அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாரு. இஸ்ரேலை தடுத்து நிறுத்துறது நம்மளோட தார்மீக கடமைன்றதான், பொறுப்புன்றதான் அவரோட ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. அண்ட் எர்டோகன் இப்படியா? அடுத்து இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் சொல்றேன். ஏன்னா எர்டோகன் இப்படிதான் பேசுவா நம்மளுக்கு தெரியும். அடுத்து பிரான்ஸ் அதிபரை தாண்டி ஒரு சர்ப்ரைஸ்னு பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் கமிஷன் இருக்குல்ல, அதோட பிரசிடென்டான உர்சுலா வான் டெர் லேயன் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, the only realistic peace plan is based on 2 states சொன்னாங்க. உண்மை இதுதான். அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாவே இது வரைக்கும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா? அப்படி இருக்கக்கூடாதுப்பா. 2 பேர் பிரச்சனை பண்றாங்க, 2 பேருக்கு சுமூகமா தீர்வு காணப்படணும். அதை விட்டு ஓர வஞ்சனால காட்டக்கூடாது. அதை தாங்க சொல்லியிருக்காங்க. அங்க we can rebuild Gaza for the peopleன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்க மக்களுக்காக காசாவை திரும்ப கட்டமைக்கணும்னு. ஆனா ட்ரம்ப் கால தூந்தா கடுப்பாக மாட்டாரு. என்னது, நீங்களே கட்டமைக்கிறீங்களா? நான் தான் அங்கே ரியல் எஸ்டேட் சார்ந்து சில பிளான் போட்டுட்டு இருக்கேன், ரெசார்ட்லாம் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன இது பண்ணலாம் பேசுன்னு கண்டிப்பா அந்த மனசு அப்செட் ஆவாரு. ஆனா அதெல்லாம் அங்க எதிரொலிக்க முடியாதுல, பிகாஸ் இது அந்தந்த தலைவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க நேரம். அதனால பேசுறதுக்கு அங்க யாரும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. When the night is darkest, we must hold fast to our compass. And our compass is the 2-state solution. October 7th has opened one of the darkest chapters in history. We all agree that the tragedy in Gaza must stop right now and all hostages released. But ending the war might not be enough if there is no pathway to peace, if the prospect of 2 states is no longer viable. And as we speak, the 2-state solution is being undermined, and this cannot be. Because the only realistic peace plan is based on 2 states, with a secure Israel,
a viable Palestinian state, and the scourge of Hamas removed. Since the beginning of this war, Europe has been the lifeline of the Palestinian Authority. We have put together an unmatched and unprecedented financial package of 1.6 billion euros. But as the very survival of the Palestinian Authority is at stake, we must all do more. And this is why we will set up a Palestine donor group. இத்தனை பேர் பேசுறதை கேட்டீங்களா? அடுத்து யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார் பாருங்க, ஆண்டனியோ கட்டரஸ். இவர் என்ன பேச போறான்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பிகாஸ் இஸ்ரேல் ஒரு ஐநா பொதுச் செயலாளர் கூட பார்க்கலையே, இவருக்கு தடலா விதிச்சாங்க. கவனிச்சிங்களா? நீங்க என்ன யூதர்களுக்கு எதிராக பேசுறேன்னு அப்படி மாத்தி விட்டாங்க. நீங்க எது நியாயம்னு சொன்னாலும் உடனே யூதர்களுக்கு எதிராக பேசிட்டு மாத்தி விட்டுருவாங்க. இவர் அதே போல பேன்லாம் பண்ணாங்களா? அப்பேற்பட்ட இவர் என்ன தெரியுமா பேசினாரு? லெட்ஸ் பி கிளியர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, பாலஸ்தீன் மக்களுக்காக நாம நின்னே ஆகணும். இந்த பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றது ஏதோ ரிவார்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு தனி நாடு பாலஸ்தீன் உருவாகிறது ஏதோ அவங்களுக்கு கொடுக்குற ரிவார்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ரைட்டு, அது அவங்களோட உரிமை. உங்க நாடு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வராது. இது போலதான் பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கும் அப்படின்றாருங்க. சரியான வார்த்தை இதெல்லாம். நத்திங் கேன் ஜஸ்டிஃபை கலெக்டிங் பனிஷ்மெண்ட் டு ஆல்ன்றாரு. அதாவது யாரோ ஒரு அமைப்புல இருக்கவங்க உங்களை பண்ணிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறேன்னு சொல்லியே ஒரு இனத்தேவை அழிப்பீங்க. இதெல்லாம் எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை தாண்டி இன்னும் பல விஷயங்களே சொல்லியிருந்தாரு. அதை நீங்களே இப்ப பாருங்க. And let's be clear, statehood for the Palestinians is a right, not a reward. And denying statehood would be a gift to extremists everywhere. Nothing can justify the horrific 7 October terror attacks by Hamas or the taking of hostages, both of which I have repeatedly condemned. And nothing can justify the collective punishment of the Palestinian people or any form of ethnic cleansing. The systematic decimation of Gaza, the starvation of the population, the killing of tens of thousands of civilians, most of them women and children, and hundreds of our own humanitarians. I call once again for an immediate and permanent ceasefire, the immediate and unconditional release of all hostages, and the immediate, full, safe, unconditional, and unhindered humanitarian access. Excellencies, nothing can also excuse developments in the West Bank that pose an existential threat to a two-state solution. The relentless expansion of settlements, the creeping threat of annexation, the intensification of settler violence, all of it must stop. The situation is morally, legally, and politically intolerable. எல்லாம் ரைட்டு ப்ரோ. ரஷ்யா அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா, ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிரெம்ளின் மாளிகை மூலமா வெளியிட்டாங்க. அதான் பெஸ்கோ இருக்கார்ல, ஸ்போக்ஸ் பர்சன், அவர் மூலமா சொல்லிட்டாங்க. என்ன வெளியே வந்திருக்கு? 2 ஸ்டேட் அப்ரோச் இருக்குல்ல, இதுல ரஷ்யா தொடர்ந்து கமிட்டடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை இஸ்ரேலுக்கு மட்டும் ஆதரவுன்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் நாங்கள் எடுக்க மாட்டோம்பா. பாலஸ்தீனுக்கு ஆதரவு வேணும், அவங்களுக்கு நலன் பயக்கணும், அது சார்ந்த முடிவெடுப்பான்றாங்க. வேற எதுவும் இல்லை, ஃப்ரீ பாலஸ்தீன் தான் ரஷ்யா கேட்குது. திஸ் இஸ் த ஒன்லி வே டு ஃபைண்ட் சொல்யூஷன் சொல்றாங்க. நீங்க ஒரு மக்கள் வயிற்றுல அடிச்சுட்டு இன்னொரு மக்களை சந்தோஷமா வச்சிருக்கிறதா வேலைக்கு ஆகாது. 2 தரப்பு மக்களும் சந்தோஷமா இருக்கணும். ஸோ 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரஷ்யா தெளிவாக சொல்லிட்டாங்க. உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் பாலஸ்தீன் ஆதரவாக தான் இப்போ நிற்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா த்ரெட் பண்ணி பயமுறுத்தி சில நாடுகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம் அவங்க. அப்புறம் இஸ்ரேல், இவங்க மட்டும் தான் பாலஸ்தீன் அமைஞ்சிடவே கூடாதுன்றாங்க. அது சமீபத்தில் நெத்தன்யாகு அறிவிச்சார் பாருங்க, பாலஸ்தீனா அது எங்களுடைய சொந்தமான நிலப்பரப்பு, அப்படி நாடெல்லாம் கிடையாது அப்படின்னு திமிரா. இப்ப ஐநால பாலஸ்தீனிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நெத்தன்யாகு அப்செட் ஆகாம இருப்பாரு, கடுப்புல தானே இருப்பாரு அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா அவர் என்ன சொல்றாப்ல, பாலஸ்தீன்ற நாடு எப்பவுமே எஸ்டாப்ளிஷ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாடுகள் ஆதரவா நின்னும் பாலஸ்தீனுக்கு அவர் பிடிச்ச புடியில தெளிவா நிக்கிறாரு பாத்தீங்களா. நான் அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படி அது மீறி நடந்துருச்சுன்னா அடுத்த நொடி வாழ்க்கையில நிறைய சர்ப்ரைஸ் நம்மளுக்கு ஒளிஞ்சிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெத்தன்யாகு காமன் கம்போஸ்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு, கவனிச்சிங்களா? அதான் நியூ இயர் வருதுல, ஜூயிஷ் நியூ இயர், இதை முன்னிட்டு யூத மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காப்ல. அது கூட ஒரு லைனை சேர்த்தாரு பாருங்க, அதான் ஹைலைட். யூ ஆர் நாட் அலோன்னு சொன்னாரு யூத மக்களை. அவங்க தனியா இல்லையா, ஹாஸ்டேஜஸ்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு இப்ப இருக்க இஸ்ரேல்ல போராடிக்கிட்டு இருக்காங்களே, சந்தோஷமா இருக்கு அங்க இருக்க மக்கள்லாம்.
அப்படி அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறாரு தெரியல. சரி, ஓகே, ரைட்டு விடுங்க. அவரோட நியூ இயர் விஷயம் இருக்குல்ல, அதை இப்போ கேட்டு வந்துருங்க. பிகாஸ் இவ்வளோ தூரம் பாலஸ்தீனை பற்றி கேட்ட நீங்க இந்த விஷயம் கேட்டுருங்க. ஒரு செய்தினா ரெண்டு பக்கத்தையும் அலசணும். அதனால இதையும் காட்டுறேன் உங்களுக்கு. Dear Jewish brothers and sisters, dear supporters of Israel around the world, on behalf of my wife, myself, and the government of Israel, I wish each of you a happy new year. And as the Jewish New Year begins, we see a rising tide of anti-Semitism in many countries. I say to every Jew, wherever you may be, you are not alone. Israel will always be your home. On your behalf, I say to our brave soldiers, you are the shield of our nation. The people of Israel and the Jewish people everywhere stand behind you, cherish your service, and embrace you and your families. Together in the coming year, we'll continue to strengthen Israel's security, grow our economy, nurture our society, and preserve the internal values of our people. May we bring home this year, soon, all our hostages, and may it be a year in which we further strengthen the indomitable Jewish spirit and expand the circle of peace. From Jerusalem, the undivided eternal capital of the Jewish people, I send to every Jewish home in the world the blessings of a happy new year. Shana Tova. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. The world stands with Palestine and you. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.